வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கல்லீரலை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நாம் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நமது உடலினுடைய உள்ளுறுப்புகளில் மிகப்பெரிய உறுப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா அது கல்லீரல் தாங்க. கல்லீரல் ஒரு வடிகட்டியாக நமக்கு செயல்பட்டு ரத்தத்தை சுத்தப்படுத்தி ஊட்டச்சத்துக்கள், நச்சுக்கள் மற்றும் கழிவுப் பொருட்களை உடைக்குது. ஊட்டச்சத்துக்களை உடைத்து நம்மளுடைய உடலுக்கு எடுத்துக்குது. நச்சுக்கள், கழிவுப் பொருட்களை வெளியேற்றுது. வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துறதுக்கு, செரிமானத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு, நோய் எதிர்ப்பு செயல்பாடு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாகவும் கல்லீரல் நமக்கு செயல்படுது. கல்லீரல் எப்படி நமக்கு பிரச்சனைக்கு உள்ளாதுன்னு பார்த்தீங்கன்னா, மது இருந்தக்கூடிய பழக்கம் இருக்கிறது, மோசமான உணவு முறைனா மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிறது, நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, அப்புறம் உடல் பருமன், இது எல்லாமே நமக்கு கல்லீரல் சிதைவு நோய்க்கு வழிவகுக்கும். அப்போ கல்லீரல் நமக்கு வீக் ஆகி கல்லீரல் ஆரோக்கியம் இல்லாத ஒரு உறுப்பாக மாறிடும். இது சில நேரங்களில் மீள முடியாததாக இருந்தாலுமே கல்லீரல் எப்போதுமே தானே சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான திறனை கொண்டிருக்கு. அதாவது கல்லீரலினுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும். இதுவும் ஓரளவுக்கு தான். அப்போ நம்ம அதிகமாக குடிக்கிறது, அதிகமாக பார்த்தோன்னா நம்ம நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி மோசமான உணவு முறையால் கல்லீரல் பாதிக்கப்படும். ஸோ அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கல்லீரல் பலமாக இருக்கிறதுக்கு, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நம்ம விடுபடுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும். அதாவது நம்ம தினமும் காய்கறிகள், ஏதாவது ஒரு காய்கறிகளை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளணும். காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப் காலை மாலை வேலைகளில் எடுத்துக்கொள்ளணும். அதே போல் கீரைகள் ஏதாவது நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை மாற்றி நம்ம சாப்பிடணுங்க. ஸோ பச்சை இலை காய்கறிகள் கல்லீரல் ஆரோக்கியத்தில் பெரும் பங்கு வகிக்குது. குளோரோஃபில் நிறைந்த இந்த பச்சை நிற காய்கறிகள் ரத்த ஓட்டத்திலிருந்து நச்சுக்களை, அதாவது மாசுபாடு, தூசி போன்றவற்றை உறிஞ்சி கல்லீரலினுடைய நச்சு நீக்க செயல்முறைக்கு உதவிகரமாக இருக்கு. இதில் கலோரிகளும் குறைவாக இருக்கு. அதாவது இந்த பச்சை இலை காய்கறிகளில் கலோரிகளும் குறைவாக இருக்கிறதால இது எடை இழப்புக்குமே நமக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ உடல் பருமன் நமக்கு இல்லாமல் உடல் போதுமான அளவுக்கு எடையை கட்டுக்கோப்பான எடை அமைப்பை பெற்றிருக்கும் போது அது கல்லீரலை பராமரிக்கும். இப்போ கீரைகளை தொடர்ந்து உட்கொள்வது உடல் பருமன், இதய நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் ஆகியவற்றினுடைய அபாயத்தை குறைத்து கொழுப்பு கல்லீரல் நோய் அந்த அபாயத்தை நமக்கு குறைக்குங்க. ஏன்னா நமக்கு பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், இதயம் தொடர்பான பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கல்லீரலில் அதிகப்படியான கொழுப்புகள் இருக்கும். ஸோ அது கொழுப்பு கல்லீரல் நோயை நமக்கு ஏற்படுத்தலாம். அதனால் அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபடணும்னா கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை தினந்தோறும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா கல்லீரல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா குரூசிஃபெரல் காய்கறிகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த குரூசிஃபெரல் காய்கறிகள் உங்களுடைய நச்சுக்களை நீக்கி கல்லீரலில் பலம் பெற வைக்கும். நச்சு நீக்கக்கூடிய திறன்களுக்கு நன்கு அறியப்பட்ட இந்த குரூசிஃபெரல் காய்கறிகள் கீரைகளை போலவே ஆரோக்கியமானதுங்க. குளூத்தா தயோனின் குறிப்பிடத்தக்க மூலமாக இருக்கக்கூடிய இந்த குரூசிஃபெரஸ் காய்கறிகள் உடலிலிருந்து புற்றுநோய்கள் மற்றும் பிற நச்சு சேர்மங்களை சுத்தம் செய்வதற்கு அவசியமான சுத்திகரிப்பு நொதிகளை தூண்டக்கூடிய சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இந்த காய்கறிகள் இருக்கு. ஸோ இந்த காய்கறிகளில் சல்ஃபர் சேர்மங்கள், விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நார் சத்தும் நிறைந்திருக்கு. இது அனைத்துமே கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். ஃப்ரெக்கோலி, காலிஃப்ளவர், முட்டைகோஸ் போன்றவை இந்த குளூசிஃபெரல் காய்கறிகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சிலுவை காய்கறிகள் அப்படின்றது கூட அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதுவுமே நமக்கு பார்த்தீங்கன்னா கல்லீரலை பலம் பெற வைக்கும். இந்த சிலுவை காய்கறிகள்லாம் என்னன்றதை நம்ம அடுத்ததாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குளூசிஃபெரஸ் காய்கறிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நச்சு நீக்கக்கூடிய திறன்களை நீங்கள் பெறும்போது கல்லீரலில் கொழுப்பு படிவுகள் இல்லாமல், நச்சு கழிவுகள் சேராமல் கல்லீரலுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு அதை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். பூண்டு நீங்கள் தினந்தோறும் உங்களுடைய உணவுகளில் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கல்லீரல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஏன்னா நமக்கு அன்றாடம் நம்மளுடைய உணவுப் பொருட்களை பூண்டு நம்ம பிரதானமாக பயன்படுத்தி தான் இருப்போம். நமது சமையல் அறைகளிலுமே பிரதானமாக இருக்கக்கூடிய பூண்டு கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு சிறந்ததுங்க. இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உடல்ல இருந்து நச்சுக்கள் மற்றும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு காரணமான கல்லீரலுடைய நொதிகளை செயல்படுத்துவதற்கு இன்றியமையாத சல்ஃபர் சேர்மங்கள் பார்த்தீங்கன்னா பூண்டில் தாங்க இருக்குது. இப்போ இந்த சல்ஃபர் சேர்மங்கள் கல்லீரலில் இருக்கக்கூடிய பல நச்சுக்களை நீக்குவதற்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பச்சை பூண்டு சிறந்ததாக கருதப்பட்டாலும் பூண்டுகளை நம்ம சமைத்து எடுத்துக்கொள்வதால் நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளை அளிக்கும். பெரும்பாலான உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது பச்சையாக சாப்பிட்றதை காட்டிலும் நல்லது. அப்போ தான் நமக்கு
ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்படும், கழிவுகளும் முறையான அளவில் வெளியேற்றப்படும், மருத்துவர்களும் கிடைக்கும். இப்போ நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 2 பல் பூண்டுகளை சாப்பிட்றத காட்டிலுமே உணவுகளில் பூண்டு சமைத்து சாப்பிட்டீங்கன்னா கழிவுகள் முறையான அளவில் உங்களுக்கு வந்து வெளியேற்றப்படும். அதுவும் கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகள், கல்லீரல் படிந்திருக்கக்கூடிய இந்த கழிவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் வெளியேற்றி கொண்டு கல்லீரலுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து அதை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். காய்கறிகளில் நம்ம கேரட் காய்கறி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா தினந்தோறும் நம்ம கேரட் எடுத்துக்கொள்ளும் போது அல்லது வாரத்தில் ஒரு தடவை கேரட் நம்ம சமைத்து எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம். கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நம்ம விடுபடலாம். கேரட் வந்து கண் பார்வைக்கு மட்டும் கிடையாதுங்க, கல்லீரல் ஆரோக்கியத்திற்குமே முக்கியமான ஒரு பங்களிப்பு செய்யுது. இப்போ இந்த கேரட் வந்து நம்ம ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அல்லது ஸ்மூத்தி வடிவங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரலை வந்து நச்சு நீக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. கேரட்டில் அதிக அளவு பீட்டா கரோட்டின் இருக்குது. இந்த சேர்மங்கள் கல்லீரலை வந்து சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் பித்த ஓட்டத்தை வந்து ஊக்குவிக்கிறதுக்கும் நச்சுக்களை நீக்கிறதுக்கும் மற்றும் கல்லீரல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டிய அந்த நொதி செயல்பாடுகளை வந்து அவங்களுக்கு ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கல்லீரல் செயல்பாட்டையுமே மேம்படுத்துவதற்கு கேரட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரட் வந்து எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜூஸாக, பச்சையாக, சேலட்டாகவும் எடுத்துக்கலாம். அதிகப்படியாக நீங்கள் கேரட் வந்து சமைத்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் வந்து விரைவாக உறிஞ்சப்படும், போதுமான அளவுக்கு மருத்துவ நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும், கழிவுகளும் முறையான அளவில் வெளியேற்றப்படும். அப்போ கேரட் வந்து கூடுமான வரைக்கும் நீங்கள் சமைத்து எடுத்துக்கோங்க, அது வந்து உங்களுடைய கல்லீரலை வந்து பராமரிக்குங்க. நீங்கள் பீட்ரூட் காய்கறி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கல்லீரலை வந்து சிறப்பாக நச்சு நீக்கம் பண்ணலாம். ஏன்னா பீட்ரூட் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து டீடாக்ஸ் பண்ணக்கூடியது, அதாவது நச்சுக்களை வந்து நீக்கக்கூடியது. பீட்ரூட் வந்து கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய குணங்களுக்கு பெயர் பெற்ற சிறப்பான காய்கறி. பீட்ரூட்டுக்கு வந்து அந்த அடர் சிவப்பு நிறத்தை அளிக்கக்கூடிய நிறமிகளாக இருக்கக்கூடிய பீட்டா லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீட்டா லைன் வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை வந்து குறைக்கும், நச்சு நீக்கிறத வந்து ஊக்குவிக்கிறதுல பயனுள்ளதாக இருக்கும். அப்போது இந்த பீட்டா லைன்கள் வந்து பீட்ரூட் ஜூஸில் இருக்குது. நீங்கள் வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கக்கூடிய நொதிகளினுடைய உற்பத்தியும் அதிகப்படுத்திக்கலாம். அப்போ கல்லீரலில் அதிகப்படியான கொழுப்புகள் சேரும் பொழுது, கல்லீரலில் அதிகப்படியான கழிவுகள் தேங்கும் போது கல்லீரலுடைய வீக்கம் வந்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். அது கல்லீரல் வந்து வீக்கம் அடைஞ்சிரும். அதனுடைய கொழுப்பு படிவுகள் அதிகரிக்கும் போது கல்லீரல் சிரோசிஸ் நோய் ஏற்படும், கல்லீரல் அலர்ச்சி நோயும் ஏற்படும். இதையெல்லாம் நம்ம ஒட்டுமொத்தமாக டீடாக்ஸ் பண்ணணும், அந்த கழிவுகள் எல்லாம் வெளியேற்றணும் அப்படின்னாவே பீட்ரூட் வந்து ஒரு சிறந்த நச்சு நீக்கியாக இருக்குங்க. ஸோ பீட்ரூட் காய்கறி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கல்லீரல் ஆரோக்கியமாக உங்களுக்கு இருக்கும். சிலுவை காய்கறிகள் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா கல்லீரலை நீங்கள் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ள முடியும். சிலுவை காய்கறிகள் அப்படின்னா ஃப்ரக்கோலி, காலிஃப்ளவர், முட்டைக்கோசு, பிரஸ்ஸஸ் மூளைகள் போன்றவை வந்து கல்லீரல் நொதிகளை வந்து, அதாவது கல்லீரலுக்கு வேண்டிய என்சைம்ஸை வந்து அதிகரித்து நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் சிலுவை காய்கறியுமே சுழற்சி அடிப்படையில் தினமும் உங்களுடைய உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கலாம். மூலிகை கீரைகள் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாங்க. அதாவது இந்த கரிசலாங்கண்ணி கீரை, கீழாநெல்லி, இது எல்லாமே இந்த மூலிகைகள் எல்லாமே கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. ஏன்னா இப்ப கல்லீரல்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான அந்த பிலிரூப்பினுடைய அளவு வந்து ரத்தத்துல உங்களுக்கு அதிகரிக்கும் போது அது கல்லீரலை பாதிச்சு உங்களுக்கு அது மஞ்சள் காமாலைக்கு கூட வழிவகுக்கும். அதனாலதான் அந்த மூலிகை கீரைகளான கீழாநெல்லி எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய கல்லீரலை நீங்க ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். இப்ப அந்த கல்லீரலை வந்து ஆரோக்கியமாக பராமரிக்கணும்னா இந்த மாதிரி காய்கறிகளை நீங்க எடுத்துக்கொள்ளுவீங்க. கூடுதலான ஒரு சில குறிப்புகளும் இருக்கு கல்லீரலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்னா நம்முடைய உடலுக்கு போதுமான அளவுக்கு நம்ம நிறைய தண்ணீர் வந்து குடிக்கணும். எண்ணெய் மற்றும் பதப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை போதுமான அளவுக்கு நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும். காய்கறிகளை சமைத்து அல்லது சாலட்டுகளில் சேர்த்து உணவுகளை அதிகமாக சேர்த்துட்டே இருக்கும் அப்படின்னா கல்லீரல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க. கல்லீரல் மீண்டும் மீண்டும் தன்னை தானே வந்து அதனுடைய செல்களை வந்து புதுப்பித்துக் கொண்டு ஆரோக்கியமான ஒரு உறுப்பாக மாறும். அதுக்கு நம்ம வழிவகை செய்யறதுக்கு இந்த உணவுகள் எல்லாம் எடுத்துக்கணும். குறிப்பாக இந்த காய்கறிகளை நம்ம சாப்பிடணும். அப்பதான் கல்லீரல் வளர்ச்சி நோயெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.